செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான். ஏபிஐ யூஸ் பண்ணி தான் ஒரு ரெண்டு அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருக்க டேட்டாஸை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஏபிஐன்றது ஜஸ்ட் ஒரு நார்மல் யூஆர்எல் தான், பட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல ஏபிஐன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க, எக்ஸ்டர்னல் சர்வீசஸ் லைக் ஜிமெயில், கூகுள் ஷீட்ஸ்ல அக்சஸ் பண்ணணும்னா ஏபிஐஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க அந்த அக்சஸை கொடுக்கலாம். ஸோ அப்ளிகேஷனுக்கு டிஃபரெண்ட் செட் ஆஃப் ஏபிஐஸ் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. ஒரு ஏபிஐமே ஒரு பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். இது ரொம்ப ரிப்பீட்டடா 4 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த ஏபிஐ ரிக்வெஸ்ட் நம்ம சென்ட் பண்ணுவோம். கெட் ரிக்வெஸ்ட், புட், போஸ்ட் அண்ட் டெலிட். இப்போ கெட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணி தான் உங்க அப்ளிகேஷன்ல இருக்க டேட்டாஸை நீங்க ரீட் பண்ணலாம். இப்போ ஏதாச்சும் நியூ டேட்டாஸ் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு போஸ்ட் ரிக்வெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். புட் டேட்டா யூஸ் பண்ணி ஏதாச்சும் டேட்டாஸை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டேட்டாஸை நீங்க டெலிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க டெலிட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணலாம். இந்த சாம்பிள் ஒர்க் ஃப்ளோல லேட்டஸ்டா வந்திருக்க இமெயில்ஸை கெட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணிட்டு கூகுள் ஷீட்ஸ்க்கு போஸ்ட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணி நீங்க நியூ ரோஸ் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் சாட் ஜிபிடிக்கு போஸ்ட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை நீங்க சம்மரைஸ் பண்ணிட்டு டெலிகிராம்ல போஸ்ட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜா நீங்க சென்ட் பண்றீங்க. ஸோ இந்த என்டையர் ஒர்க் ஃப்ளோவுமே பாத்தீங்கன்னா ஏபிஐஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ ஏபிஐனா என்னன்ட்டு ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.